அப்பி நாயக்கன்பட்டி வைகாசி உற்சவ விழா. வான வேடிக்கைகள் முழங்க ஏராளமான பெண்கள் முளைப்பாரியுடன் அம்மன் கரகம் பூஞ்சோலை சென்றடைந்தது. வியாழக்கிழமை இரவு 7:30 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்வு. திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அப்பிநாயக்கன்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ கருப்பணசாமி, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வைகாசி உற்சவ விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு வைகாசி உற்சவ விழா கடந்த மாதம் 27ஆம் தேதி சாமி சாட்டுதலுடன் திருவிழா துவங்கியது. செவ்வாய், புதன் மற்றும் வியாழன் 3 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் செவ்வாய்க்கிழமை கரகம் ஜோடித்து கோவில் வளாகம் வந்தடைந்ததும் பொங்கல் வைத்து கிடாய் வெட்டி அக்னி செட்டி எடுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். வியாழக்கிழமை மாலை ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ மாரியம்மன் கரகம் பூஞ்சோலை சென்றடையும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் காளியம்மன், பகவதி அம்மன், மாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனை அடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் வான வேடிக்கைகள் முழங்க அம்மன் கரகம் பூஞ்சோலை சென்றடைந்தது. அங்கு பெண்கள் சுமந்து வந்த முளைப்பாரியை வைத்து கும்மியடித்து குளவையிட்டு கங்கையில் கரைத்தனர். இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை அப்பிநாயக்கன்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.